தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங் மற்றும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இந்த வீடியோ நம்ம சேனல்ல ஆப்ஷன் ட்ரேடிங் டுட்டோரியல்ஸோட 5வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றதுதான். இது ஸ்லைட்லி இப்போ ஈக்விட்டில, கேஷ்ல, ஒரு இன்ட்ராடேல ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவோம். ஆனா எந்த பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது போலதான். ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைவோம், ட்ரெண்ட் லைன் வரைவோம், பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், ஹார்மோனிக் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யூஸ் பண்ணி எந்த பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ஆனா இங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இங்க டைம் வேல்யூ அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். சோ அதனால அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றதுக்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஓல்டு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுக்கு முற்றிலும் பொருந்தும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு, வால்யூம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பிராக்டிக்கலா தெரிஞ்சிருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஓபன் இன்ட்ரெஸ்டோட இம்பார்ட்டன்ஸும் வால்யூமோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட பத்தியும் வால்யூம் பத்தியும் ஆல்ரெடி நம்ம டீடைலா வீடியோ மேக் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதனால அந்த டாபிக்கை பத்தி இங்க நம்ம பிரீஃபா பேச வேணாம். சோ இப்போ நம்ம டைரக்டா ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள போயிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸையும் ஓபன் இன்ட்ரெஸ்டையும் மட்டும் வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ், வால்யூம், ஓபன் இன்ட்ரெஸ்ட் இது மூணையுமே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்க வால்யூம் அடிஷனலா எடுத்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பிரைஸுக்கும் வால்யூமுக்கும் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கு. அதே போல ஓபன் இன்ட்ரெஸ்டுக்கும் வால்யூமுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் இன் எக்ஸ்சேஞ்ச், அதை தானே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? இந்த வால்யூம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல உள்ள டேபிள பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், ரெண்டாவது வால்யூம், மூணாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நாலாவது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் உள்ள பிரைஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிப்டி வந்து இப்போ 10,500 இருக்கு அப்படின்னா 10,550, 10,600 அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதே போல இங்க பிரைஸ் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ஆப்ஷன்ல உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸையோ இல்லனா இண்டெக்ஸோட ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் இங்க பிரைஸ் அப்படிங்கிறது நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். வால்யூம் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நடக்கிற டோட்டல் வந்து டிரான்சாக்ஷன் தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு இந்த 3 டேட்டாவையும் நம்ம எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடயோ இல்லனா இண்டெக்ஸோட ஆப்ஷன் செயின்ல நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னு நான் பின்னாடி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது. மூணுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கு ட்ரெண்ட். புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும், புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து இன்னமும் ஸ்டாக் வந்து மேல போகும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ புல்லிஷ்ல உள்ள ட்ரெண்ட் வந்து வீக்கா இருக்கு, ட்ரெண்ட் வந்து மாரேட்டா பீரிஷ் போறது போல இருக்கு, ட்ரெண்ட் வந்து கரண்ட் அப் ட்ரெண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூணாவது கண்டிஷன் வந்து பிரைஸ் வந்து கீழே போகுது, ஃபால் ஆகுது, வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு, அதாவது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பீரிஷ் கண்ட்ரோல்ல இருக்கு, பீரிஷ் ட்ரெண்ட் தான் இனிமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு அர்த்தம். நாலாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸும் ஃபால் ஆகுது, வால்யூமும் ஃபால் ஆகுது, அட் த சேம் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ஃபால் ஆகுது, மூணுமே ஃபால் ஆகுது அப்படின்னா கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தா இருக்கு, அதாவது புல்லிஷ் போல தெரியுது.
கரண்டா வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, மார்க்கெட் வந்து மேல போக ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு இந்த டேபிள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டேபிளை வச்சு நம்ம எப்படி ஸ்டாக் வந்து ரியலா செலக்ட் பண்றது அப்படின்னு பிராக்டிகலாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்போ நான் கூகுள் ஓபன் பண்ணிருக்கேன். கூகுள்ல போயிட்டு என்எஸ்சி இந்தியா அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வார ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட், அதாவது www.nscindia.com இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்எஸ்சியோட நியூ வெப்சைட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓல்டு வெப்சைட் நான் கொஞ்ச நாள்ல போயிரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த நியூ வெப்சைட்ல இந்த டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா என்எஸ்சி இண்டிசஸ் ரெண்டாவது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஆல் கான்ட்ராக்ட்ஸ், வால்யூம், வேல்யூ அப்படின்னு ஷோ ஆகி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து இங்க கார்னர்ல வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். அந்த வியூ ஆலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வெப் பேஜுக்குள்ள நமக்கு என்ட்ரி ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். அதாவது மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இன்னைக்கு வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு, நிறைய பேர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது வால்யூம் அதிகமா உள்ள கான்ட்ராக்ட் எல்லாமே இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க வால்யூம் இருக்கா, இங்க பாருங்க ரொம்ப வால்யூம் அதிகமான உள்ள கான்ட்ராக்ட்லாம் அந்த பேங்க் நிப்டில 24 செப்டம்பர் புட் ஆப்ஷன்ல ரொம்ப வால்யூம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு தேவை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. அதனால இங்க கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பட்ஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா அண்டர்லேயிங் சொல்லிட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும். அண்டர்லேயிங் அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கோ அந்த ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு முன்னாடி நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது, இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ், ப்ரீவியஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ இதுல மேல அண்டர்லேயிங் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓஏ அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ரைஸ் இன் பிரைஸ். அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜில நம்ம என்ன பார்த்தோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது, பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன, ஸ்ட்ராங்கா புல்லிஷ் இருக்கு, இப்போ உள்ள புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு அர்த்தமா. அப்போ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ரைஸ் ஆகுது, பிரைஸும் ரைஸ் ஆகுறதுல எந்தெந்த கான்ட்ராக்ட்ல ரைஸ் ஆகுதோ அந்த கான்ட்ராக்டோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். இங்க பாருங்க, ஐசிஐசிஐ பேங்க்ல ஃபியூச்சர்ஸ்ல 29 கான்ட்ராக்ட், அந்த அக்டோபர் கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ரைஸ் ஆயிருக்கு, பிரைஸும் ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே போல பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க் எந்தெந்த ஸ்டாக்ல எந்த கான்ட்ராக்ட்ல அந்த மாதிரி நடந்திருக்கோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க, நிப்டில ஒரு கான்ட்ராக்ட்ல நடந்திருக்கு பாருங்க. நிப்டில ஆப்ஷன் இண்டெக்ஸ், இந்த இடத்துல ஃபியூச்சரா இல்ல ஆப்ஷன்ஸா உங்களுக்கு ஷோ ஆகும். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி கான்ட்ராக்ட் 11,000 ஸ்ட்ரைக் பிரைஸ். ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பார்த்தோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன, ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீரிஷ் கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? அதே போல மூணாவது என்ன இருக்கு, ஸ்லைட் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே இருக்கு, பிரைஸ் வந்து என்னன்னா பிரைஸும் கீழே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரென்த் வந்து ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு, ட்ரெண்ட் வந்து என்னன்னா ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். அதே போல வந்து ஸ்லைட் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டவுன்ல இருக்கு, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ட்ரெண்ட் வந்து வீக்கா இருக்கு, அப் ட்ரெண்ட் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கு, மேபி டவுன் ட்ரெண்டுக்கு போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே சார், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. இப்போ நீங்க காட்டுறது எல்லாமே ப்ரீவியஸ் டேட்டா வச்சு காட்டுறீங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஒரு வேல்யூல ஓபன் ஆகும். அப்போ இந்த ப்ரீவியஸ் டேட்டாவை நம்ம லைவா ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்றது, அதாவது லைவா வந்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிகிரீஸ் ஆகுதா நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க லைவாவே உங்களோட வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா எல்லாமே நம்பர்ஸ்ல தான் ஆகும். ஓகேங்களா? அதனால உங்களால ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் ஒரு வெப்சைட் நான் யூஸ் பண்றேன், சென்சிபிள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இங்க லைவாவே உங்களுக்கு வந்து சார்ட் எல்லாமே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சோ அது எப்படி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது, பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், ஸ்ட்ராங்கா புல்லிஷ் இருக்கு, புல்லிஷோட ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம
என்ன பண்ணுவோம், சம்திங் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம பை பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டில ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 11,200 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா, சோ இந்த 11,200 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ கரண்டா இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சென்ஸ்புல்லோட வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு இங்க மேல உள்ள 3 டாட்டை நான் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ நார்மலா நீங்க சென்ஸ்புல் வெப்சைட் வந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லாக் ஆயிருக்கும். நீங்க உங்களோட புரோக்கர் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கங்க. நான் zerodha யூஸ் பண்றதுனால நான் zerodha வச்சு லாகின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோல இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ அப்படிங்கிறது இங்க ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ இது ஏன் நான் இதை செலக்ட் பண்றேன் அப்படின்னா இங்க உங்களோட அந்த ஆப்ஷன் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிரைஸோட வேல்யூ நீங்க வந்து ரியலா வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இங்க நம்ம என்ன பார்த்தோம், 10,200 புட் ஆப்ஷன் பார்த்தோமா. ஓகே, 24 செப்டம்பர் எக்ஸ்பிரியில 10,200 புட் ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10,200 புட் ஆப்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன், டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு நான் புதுசாக வந்து ஒன்று ஆட் பண்றேன். ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10,200 நம்ம பார்த்தோமா. ஸோ அதோட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 11,200 புட் ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ 11,200 இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை. ஸோ இந்த 11,200 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல உள்ளதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அந்த பிளாக் கலர்ல டாட் டாட்டா இருக்கிறதா அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா, இதுல அந்த லாஸ்டா பாருங்க அந்த ப்ளூ கலர் லைனும் நல்லா மேலே போயிருக்கு, அந்த ரெட் கலர் அந்த பிளாக் கலர் லைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே போயிருக்கு. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் மேலே போகுது, ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நல்லா மேலே போகுது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து இருக்கும், புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இனிமே கண்டினியூ ஆகுது அப்படின்னு நம்ம அர்த்தம். அதாவது ஸ்டாக் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணலாம். இந்த டேட்டா பாத்தீங்க அப்படின்னு இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவாவே இங்க சென்ஸ்புல் வெப்சைட்ல கிரியேட் ஆகும். நீங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இல்லனா டெய்லி கிராஃப் கூட நீங்க வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல உங்களுக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் ஷோ ஆகுறதுனால உங்களால ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதா இருந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.